Hi friends, welcome to HNHTNBC. இன்னைக்கு நாம previous year question 2013 group 2 போடுறது பார்க்கலாம். உடம்பிலே தோன்றி அடுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரச்சுற்று வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர் கம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? திருவெளு கூற்றிருக்கை. இப்போ நம்ம ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம். விடை தேர்க. வீரமா முனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? தொன்னூல் விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் ஔவையார். பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? திருப்பாவை. இப்போ நம்ம 7th கொஸ்டின் பார்க்கலாம். காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? அழகிய சொக்கநாதர். 8th கொஸ்டின் பார்க்கலாம். சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? நச்சினார்க்கினியர். கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? அடியார்க்கு நல்லார். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரெனும் ஆள்கவன துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார்? முடியரசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10 கொஸ்டின் பார்த்தோம். நாளைக்கு ஒரு வீடியோவில் இன்னொரு 10 கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, பாய்.